ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப ஒரு துளி உப்பு, அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் வந்தால் அரை மூடி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்க. அந்த தேங்காயை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பால் பிழியறதுக்காக. ஏலக்காய், முந்திரி. ரொம்ப சிம்பிளாக இந்த வட்டல் அப்பம் இல்லாமல் எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க ஸ்ரீலங்கன் சைடில். இந்த ஸ்ரீலங்கன் ரெசிபி ரொம்ப ஃபேமஸ். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். நான் அரை முடி தேங்காயை பாருங்கள், ஒரு 100 ml வாட்ரு வச்சு தான் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது 2 முட்டையை நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லை பிளெண்ட் பண்ணுறதுக்கு, கேக் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 எக்கு தான் நான் சேர்க்குறேன். நிறைய பேர் இருந்தால் நீங்கள் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் ரெகுலர் வியூவர்ஸ்னால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோவுக்கு. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு முட்டையை உடச்சி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓடு இல்லாமல் முட்டையை உடச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரு தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது இது நல்லா ஸ்பூனில் கூட வச்சு நல்லா அடிச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் ஓட்டினா கொஞ்சம் சட்டுன்னு வேலை ஆகும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா நுரை வர மாதிரி அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் பண்ணியிருக்கோன்னு. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, கூடவே இந்த நாட்டு சர்க்கரையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இது கரைஞ்சி நல்லா தீயிற அளவுக்கு காய்ச்சிக்குங்க. இந்த